நமசிவாய. இறந்தவர்களுடைய போட்டோ மொபைல் போன்ல வைக்கலாமா? மொபைல் போன் வால்பேப்பரா வைக்கிறது, இந்த வாட்ஸ்அப் டிபியா வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இறந்தவர்களுக்கு அந்த மன வேதனை இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு முறையாக நிறைய அந்த மாதிரி வைத்திருப்பார்கள். வால்பேப்பரா வைக்கிறது, அதே மாதிரியான ஒரு விஷயமாக வைக்கிறது. அதாவது முன்னோர்களை வழிபடுவதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதுல எந்தவித ஒரு தவறும் கிடையாது. அதே நேரத்திலே இந்த மொபைல் போன்ல வைக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக கேட்டா கண்டிப்பான முறையில மொபைல் போன்ல வைக்கிறது, அதாவது வால்பேப்பரா வைக்கிறது, உங்களுடைய ப்ராமினென்ட்டா வைக்கிறது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்க. நீங்க மொபைல் போன்ல முன்னோர்களுடைய போட்டோஸ் வந்து கண்டிப்பாவே இருக்கும், அதனால ஒரு தவறும் கிடையாது, அது மாதிரி இருந்துட்டு போட்டோம். ஆனா திரும்ப திரும்ப அவர்களே பார்த்து கொண்டிருக்கும்படியான ஒரு போட்டோவா அவங்களோட வால்பேப்பர்ல வைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையோ, அல்லது வந்து அடிக்கடி நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்திலே இந்த வாட்ஸ்அப்ல டிபியா வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து தவிர்ப்பது நலம். அதாவது நம்மளுடைய நம்மளோட ஒரு கிரந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, உண்மையில வந்து பார்த்தோம்னா போட்டோவே வைக்காமல் இருப்பது நலம் அப்படின்ற மாதிரி. எடுத்தோடனே போட்டோ வைக்காம இருக்கிறது, கொஞ்ச நாள்கள் கழிச்சு போட்டோ வச்சுக்கலாம், வெளியில வீட்டுல மாட்டுறது அதுவே பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். காரணம் இருக்கு, இது என்ன காரணம் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து உங்களுடைய சந்ததியினம் கண்டிப்பான முறையில எடுத்து செல்ல முடியும். அதாவது முன்னோர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்ம வந்து ஒன்ஸ் இந்த பாடியை வந்து நம்ம வந்து விட்டுட்டு நம்மளோட சோல் வெளியில போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இருந்தால் அதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அது டிராவல் பண்ணி அது ஒரு மேல் லோகத்தை அடைவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயம். அதற்கு பின்னர் வந்து ரீஇன்கார்னேஷன், அதாவது மறுபிறவி இருக்கிறதோ இல்லையோ, அந்த ஒரு ஜீவனுக்கு அந்த ஒரு ஆத்மாவிற்கு மறுபிறவி இருக்கிறதோ இல்லையோ அதை டிசைட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அது திரும்பி வருது அப்படின்ற மாதிரி பூலோகத்திற்கு வருகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. சோ இதற்கு நடுவில் அது பூலோகத்திற்கு வந்து அது வேறு பிறவி எடுத்தாலும் எவ்வளவு காலங்கள் ஆனாலும் சரி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3 தலைமுறைக்கு நம்மளோட வந்து தர்ப்பணம் பண்றோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம நிறுத்தவே கூடாது. அதெல்லாம் காலங்காலமாக பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அதனால் என்ன பலன்? அவங்க மறுபிறவி எடுத்திருந்தாலும் அது அவர்களை போய் சேருமா? அப்படியே அவர்களை போய் சேர்ந்தால் அதனால் நமக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இது வந்து ஏற்கனவே நம்ம பேசப்பட்டிருக்கு. சோ அந்த மாதிரியான விஷயத்திற்குள் நான் போக விரும்பவில்லை. அது கண்டிப்பாக செய்ய வேண்டும். தேவைப்பட நீங்க வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வேற சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப பூஜா ப்ராடக்ட்ஸ்ல பாத்துட்டு இருக்கீங்க, வாமனன் சேஷாத்ரி சேனல்லயோ இல்ல அட்ராக்டிவ் சேனல்லயோ போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில அதை பத்தி நிறைய விளக்கங்கள் இருக்கும். அமாவாசை முன்னோர்கள் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கூட கண்டிப்பான முறையில என்னோட நேம் போட்டு செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சோ அப்ப மொபைல் போன்ல ஏன் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியோ, அல்லது வந்து வால்பேப்பரா வைக்கக்கூடாது, டிபியா வைக்கக்கூடாது, மொபைல் போன்ல வைக்கலாம், இந்த டிபியாவோ வால்பேப்பரோ வைக்கக்கூடாதுன்னா ரொம்ப அதிகப்படியாக ஒரு ஜீவன் இறந்துவிட்ட ஜீவனையே நம்ம வந்து நினைத்துக் கொண்டிருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும்போது அவர்களுக்கு அவங்களுடைய பாதை, அந்த டிராவல் பண்ற பீரியட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒவ்வொரு பீரியட் இருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இந்த ஒரு பீரியட்ல, அதாவது ஒரு 45 டேஸ்ல ஒரு இடத்துக்கு போவாங்க, அதுக்கப்புறம் 90 டேஸ்ல ஒரு இடத்துக்கு போவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஒரு இடத்துக்கு போவார்கள் அப்படின்ற மாதிரி. இந்த ஃபர்ஸ்ட் இந்த 13 டேஸே வந்து அந்த சோல் அப்படின்ற மாதிரியான விஷயம் அது வந்து ஒவ்வொரு விதமாக டிராவல் பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக, அது பிரேதமாக மாறுகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் எல்லாமே இருக்கிறது. இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். சோ அப்ப அந்த மாதிரியான விஷயமாக இருக்கும்போது அந்த ஒரு இறந்தவர்களுடைய விஷயத்தையே நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவர்களுடைய ஒரு எனர்ஜி நம்மளையும் சுற்றி இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப அந்த ஒரே எனர்ஜி அப்படின்ற மாதிரி, அந்த எனர்ஜி அப்படின்றது என்ன? இப்ப வந்து கிருஷ்ணர் நான் எல்லா இடத்துலயும் ஞாபகத்தில் இருக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா, அது மாதிரியான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி தான் மனிதர்களும், அதையும் வந்து பார்த்தோம்னா நமக்கு சயின்டிபிக்கலாவே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சோ அப்ப அந்த எனர்ஜி இஸ் எவ்ரிவேர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லும் பொழுது அது மாதிரியான ஒரு தொடர்ந்து நம்ம அந்த ஒரு விஷயத்தை அவர்களே பார்த்து கொண்டிருப்பது, அவர்களோட விஷயமாகவே செய்து கொண்டிருக்கும் போது அவங்களோட டிராவலிங்ல அவர்களுடைய முன்னோர்கள் அவர்கள் போகக்கூடிய வழியிலே அவர்களுக்கு கஷ்டங்கள் நேரும், தடைகள் நேரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அதாவது மனக்லேசம் ஏற்படும், விட்டு விலகி போவதற்குண்டான ஒரு மனம் முழுதாக இருக்காது. மனம் அப்படின்றத விட ஒரு செயல் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஒரு மாதிரி டீப்பான சப்ஜெக்ட், நம்ம ரொம்ப நேரம் பேச வேண்டியிருக்கு இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி பேசினாதான் இதை விளக்க முடியும். காரணம் என்னன்னா, நம்ம வந்து மனம் அப்படின்ற ஒரு விஷயம்னு சொன்னோம்னா மனம் வந்து உடலை விட்டு போனதுக்கு அப்புறமும் அந்த மனம் எப்படி எல்லாம் டிராவல் பண்ணுது, அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம டீப்பா பேசணும். சோ அப்ப வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லணும்னா அந்த டிபியா வைக்கிறது, அதே மாதிரி வால்பேப்பரா வைக்கிறது அப்படின்றதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. அவங்க வந்து எவ்வளவு அவங்க வந்து இந்த உடலை விட்டு போயிட்டு ஒரு 30-40 வருஷமாக இருந்தாலும் சரி, நாம அந்த மாதிரியான ஒரு விஷயம் தவிர்ப்பதுங்கிறது நமக்குள்ளும் வந்து பல்வேறு விதமான ஒரு மாற்றங்களை அவர்களை கண்டிப்பான முறையிலே வழிபட வேண்டும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவங்களை முன்னோர்களை வழிபட்டே தீர வேண்டும். முன்னோர்களுக்கு சேர வேண்டிய ஒவ்வொரு அமாவாசையிலும் சரி, அவர்களுடைய திதி நாட்களிலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள் மற்ற விஷயங்களை கண்டிப்பான முறையில் செய்ய வேண்டும். அதை செய்தால்தான் நமக்கு
நற்கதி அடைவோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அதுல எல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மொபைல் வால்பேப்பர்ல ஏன்னா இது ஒரு சம்பவம் நடந்தது, நான் இப்ப சமீபத்தில் அதை என்கவுண்டர் பண்ண வேண்டியது. அது மாதிரியான விஷயத்தினால உங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தை தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு நான் தான் இப்போ வந்து இந்த ஒரு வீடியோவா கொடுத்திருக்கேன். சோ இப்போ மொபைல் வால்பேப்பரா வைக்கிறது, லேப்டாப்ல வால்பேப்பரா வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எப்ப பார்த்தாலும் அவர்கள் தொடர்ந்து உடனே அவர்கள் இருப்பார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம். நம்ம தொடர்ந்து அவர்களுடைய ஒரு எனர்ஜியை வந்து அவர்கள் நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தவிர்ப்பது நல்லது. நம சிவாய்.